அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் புதியகம், போட்டித் தேர்வர்களின் துணைவன். ஐஎன்சி காந்தியினர் ஆஃப் ஃபேஸ் 2, காந்தியின் சகாப்தம் பாகம் 2. 1919 14 18 வரைக்கும் முதலாம் உலகப் போர் நடந்தது. 1939 45 வரைக்கும் இரண்டாம் உலகப் போர் நடந்தது. இந்த இரண்டாம் உலகப் போர் காலகட்டத்தில் 1920 முதல்ல எலெக்ஷன் நடந்தது. 1937 நடந்த எலெக்ஷனில் தான் முதல்ல ஐஎன்சி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ஜெயிச்சிருந்தாங்க. அப்போ இந்திய தேசிய காங்கிரஸின் ஆட்சி தான் நடந்துகிட்ருக்கு 37 காலகட்டத்திலேருந்து. இந்த 37 காலகட்டத்தில் ஆட்சிக்கு வந்ததுமே காங்கிரஸ் ஒரு 2 வருடம் தான் ஆட்சியில் இருந்தாங்க. 1939 இரண்டாம் உலகப் போர் தொடங்குது. இப்போ இந்த இரண்டாம் உலகப் போர் தொடங்குதுன்னா இந்தியாவுக்கும் அந்த உலகப் போருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் பிரிட்டானிய ஆதிக்கத்திற்கு அந்த சம்மந்தம் இருக்குது. அப்போ பிரிட்டன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்தியாவும் போரில் பங்கேற்கிறதுன்னு நம்மக்கிட்ட கேட்காமலே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது யாருக்கு பிடிக்கல அப்படின்னா, இங்கே ஆட்சி அமைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸுக்கு பிடிக்கல. அதனால் என்ன பண்ணாங்க, நம்மக்கிட்ட அனுமதி வாங்காமலே இவங்க அறிவிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஆட்சியிலேருந்து என்ன பயன் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த இந்திய தேசிய காங்கிரஸை ரிசைன் பண்ணிட்டாங்க. 1939 2 வருட ஆட்சி தான். இந்த பிரச்சனையெல்லாம் காரணமாக வச்சு தான் கடைசியில் காந்தியடிகள் 1940 தனிநபர் சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை தொடங்கினார். ஏன்னா காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண இயக்கம் இல்லை, மிக வலிமையான இயக்கம் அப்படிங்கிறது ஆங்கிலேயர்கிட்ட காமிக்கிறதுக்காகத்தான் இந்த தனிநபர் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது. இதற்கு இடையில் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்தது. 1938 1939 இது ஹரிபுரா செஷன், இது திரிபுரி செஷன். இந்த ஹரிபுரா செஷனில் இந்திய தேசிய காங்கிரஸோட பிரசிடெண்ட்டாக இருந்தது நேதாஜி. இந்த 1939 இந்திய தேசிய காங்கிரஸோட பிரசிடெண்ட்டாக இருந்தது நேதாஜி. இப்போ என்னாச்சு அப்படின்னா, 38 காங்கிரஸோட தலைவர் நேதாஜியை உருவானதுமே நிறையா விஷயங்களை பண்ண ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்தார். இன்னும் 6 மாதங்களுக்குள் இந்தியாவை விட்டு ஆங்கிலேயர்கள் வெளிக்கிளம்ப வேண்டும், இல்லை என்றால் நடப்பதற்கான பதிலை தாங்களே அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. அப்போது இந்திய தேசிய காங்கிரஸில் உள்ள எல்லாரும் சிரிக்கிறாங்க. அது எப்படி இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணவங்க எப்படி 6 மாதத்தில் போவாங்க அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் நேதாஜி சொன்ன இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னா, இரண்டாம் உலகப் போர் வருவதற்கான சூழல் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் ஆங்கிலேயர்களுக்கு ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க இந்த நாட்டை விட்டு போவாங்க. இதே சமயத்தில் அவங்க இரண்டாம் உலகப் போரில் பங்கெடுக்கிறதா இல்லை நம்ம கொடுக்குற ப்ரெஷரை தாங்கிறதா அப்படிங்கிற சூழ்நிலையிலே வேறு வழி இல்லாமல் நாட்டை விட்டு ஓடிடுவாங்க. அதனால் நாம் அவங்களுக்கு இந்த ப்ரெஷரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நேதாஜி சொல்கிறார். ஆனால் இதெல்லாம் பார்த்து இந்திய தேசிய காங்கிரஸில் யாரும் பெருசாக கண்டுக்கல, எல்லாம் சிரிக்கிறாங்க. அடுத்த வருஷமும் எலெக்ஷன் நடக்குது. அதுலேயும் நேதாஜி சொல்கிறாரு, இந்த வருடமும் நான் தான் நிற்க போகிறேன் எலெக்ஷனில். ஏன்னா நான் தேவையான வேலைகள் எல்லாம் பண்ணிவிட்டேன், இன்னும் எனக்கு ஒரு கொஞ்சம் காலம் கிடச்ச 1 வருஷம் கிடச்சிருந்தா போதும், இந்தியாவுக்கான சுதந்திரத்தை நான் வாங்கி கொடுத்துருவேன் அப்படிங்கிறார். இதை பார்த்த காந்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நேதாஜி நம்மளுடைய காங்கிரஸுடைய சட்ட புத்தகத்தின்படி ஒரே தலைவர் தொடர்ந்து 2 முறை ஆட்சியில் இருக்க முடியாது, தலைவராக பதவியை வகிக்க முடியாது, அதனால் இந்த முறை நீங்கள் எலெக்ஷனில் நிற்க முடியாது அப்படிங்கிறார். ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் மீண்டும் எலெக்ஷனில் நிற்கிறாரு. நேதாஜி தான் ஜெயிக்கிறாரு. காந்தி பட்டாபி சித்தாராமையாவை நிறுத்துறாரு, அவரையும் மீறி ஜெயிக்கிறாரு நம்ம நேதாஜி. அப்போ தான் காந்தி சொல்கிறாரு, இது பட்டாபி சித்தாராமையாவுக்கான தோல்வி இல்லை, இது காந்திக்கான தோல்வின்னு ஒப்புக்கொள்கிறார். இங்கே நேதாஜி ஜெயிச்சதுமே நேதாஜிக்கு தேவையான ஆட்களை அந்த காரிய கமிட்டியில் செலக்ட் பண்ணக்கூடிய பொறுப்பு எப்போதுமே அந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவருக்கு தான் இருக்குது. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, இவருக்கு யாரெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருந்தாங்களா, ஐயா காமராஜர், நேரு எல்லாருமே இப்போ காந்தி பக்கம் போயிட்டாங்க. சரி, என்னதான் நீங்கள் ஜெயிச்சிருந்தாலும் இந்த முறை ஆட்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரத்தை காந்தி கொடுத்துரும் அப்படிங்கிறாங்க எல்லாரும். நேதாஜிக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. அப்போது ஒரு 2-3 பேரையாவது நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படிங்கிறார். ஆனால் அதுக்கும் வழி இல்லை. காந்தி அப்படியெல்லாம் முடியாது, நாங்கள் தான் எல்லாமே பண்ணுவோம் அப்படிங்கிறார். அப்போ இதுக்கு மேலே நான் இந்த இடத்துல தலைவராக இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேதாஜி ஒட்டு மொத்தமாக ரிசைன் பண்ணிட்டு தனக்குன்னு ஒரு பார்ட்டியை தொடங்கினார். அதுதான் ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி அப்படிங்கிறது. இது 1939 தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் நேதாஜியால். அடுத்து 1939 இதெல்லாம் நடக்குது. 40 தனிநபர் சத்தியாகிரகம் போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. அப்புறம் 1940 நமக்கு நான் ஆஃபர்லாம் கொடுத்து நம்மக்கிட்ட எப்படியாவது, அதாவது என்ன அப்படின்னா, இந்த நேரத்தில் ஒரு பக்கம் இரண்டாம் உலகப் போர் நடந்துட்டுருக்கு. இதில் பிரிட்டனுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டு தேவை. அப்போ சப்போர்ட்டுக்கு யார் தேவை, இந்திய மக்கள் தான் தேவை. அப்போ பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்திய மக்களோட சப்போர்ட் வேணும்னா இவங்க யார் சொன்னால் கேட்பாங்க, ஐஎன்சி சொன்னால் கேட்பாங்க. அப்போ பிரிட்டிஷோட மைண்ட் செட் என்னவாக இருக்குது அப்படின்னா, எப்படியாவது நம்ம ஐஎன்சியை கன்வின்ஸ் பண்ணி ஆகணும், அப்போ தான் நமக்கு நிறைய ஆட்கள் கிடைப்பாங்க இரண்டாம் உலகப் போருக்கு போரிடுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஐஎன்சியை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வழிகளை பண்ணுறாங்க. உங்களுக்கு நாங்கள் டொமினியன் ஸ்டேட்டஸ் தரோம், சீக்கிரமே உங்களுக்கு சுதந்திரம் தரோம் அப்படிங்கிற மாதிரி நிறையா ஒரு பொய்யான வாக்குறுதியில் கொடுக்குறாங்க. அதுதான் ஆகஸ்ட் மாதம் 1940 கொடுக்கப்பட்டது ஆகஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிறது. அதையும் நம்ம ஆட்கள் ஏற்றுக்கல. அப்போ வேறு என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது பிரிட்டிஷ்லேருந்து ஒரு கமிஷனை ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுதான் கிரிப்ஸ் மிஷன் அப்படிங்கிறது. மார்ச் 1942 இங்கே இந்தியாவுக்கு வராங்க. வந்து நாங்கள் உங்களுக்கு சீக்கிரமே ஒரு டொமினியன் ஸ்டேட்டஸ் தரோம், ஆனால் இப்போ இல்லை, இந்த போரெல்லாம் முடியட்டும் அப்படிங்கிறாங்க.
மார்ச் 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு வருகை புரிந்தது. ஆனால் அதன் முன்மொழிவில் எந்த பலனும் இருப்பதாக தெரியவில்லை. காந்தியடிகள் ஆகஸ்ட் 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை நடத்த முடிவு செய்தார். இவங்க வந்தெல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது, இவங்க சும்மா பொய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிக்கணும்னு சொல்லி தான் வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை 1942 தொடங்கியிருந்தாங்க. காந்தி கிராண்ட் குவாலியர் டேங்க் மைதானத்தில் கொடி ஏற்றி அன்றைக்கி தான் காந்தி பேசியிருப்பார், வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் பிரிட்டிஷாரோ காங்கிரஸின் அனைத்து தலைவர்களையும் கைது செய்ததோடு இயக்கத்தையும் இரும்பு கரம் கொண்டு அடக்கினர். காந்தியடிகள் மே 1944 வரை சிறையில் கடும் நெருக்கடிக்கு உட்படுத்தப்பட்டார். என்னாச்சு அப்படின்னா 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தொடங்கினதுமே இப்போது பிரிட்டிஷ்க்கு பயங்கரமான நெருக்கம். ஒரு பக்கம் 2வது உலகப் போர், இன்னொரு பக்கம் நம்மளோட வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டம் இந்திய அளவில் பெரும் போராட்டமாக இருக்குது. அப்போ இந்த போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் இப்போ வரைக்கும் நமக்கு சேஃபான சோன் என்ன அப்படின்னா இங்கே தலைவர்கள் இருந்தால் தானே போராட்டம் நடக்கும், எங்கெங்கெல்லாம் போராடக்கூடிய தலைவர்கள் இருக்காங்களோ அத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த போராட்டம் தலைவர்களே இல்லாமல் நடந்த ஒரு போராட்டம். இங்கே நம்ம ராஜபாளையத்திலாம் பயங்கரமாக PS குமாரசாமி ராஜா பயங்கரமாக கொண்டு போயிட்டு இருந்தார், நிறையா ரயிலுக்கு தீ வச்சாங்க, பெரிய சண்டைகள்லாம் நடந்தது. இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கைது செய்யப்பட்டு தான் காந்தி 1944 வரைக்கும் சிறையில் இருந்தார். அதன் பின் வந்த அமைச்சரவை தூதுக்குழு, கேபினெட் தூதுக்குழு அப்படின்னு கேபினெட் மிஷன் அப்படிங்கிற ஒன்று வந்து தான் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அங்கே ஆட்சி மாற்றம், தொழிலாளர் கட்சி ஆட்சிக்கு வந்தது. கிளமெண்ட் அட்லி அப்படிங்கிற ஒரு ஆட்சிக்கு வந்ததும் இந்தியாவுக்கு இனிமேல் சுதந்திரம் கொடுத்துருவோம்னு முடிவு பண்ணிட்டார். அதற்கு ஒரு கமிஷனை ஃபார்ம் பண்ணார், தான் கேபினெட் மிஷன். வந்ததும் இனிமேல் உங்களுடைய அரசியலமைப்பை நீங்களே எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல நமக்கு பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. அதன்படி அரசியலமைப்பு நாமளே எழுதுறதுக்கான வழியை பார்த்தோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஆனால் அரசியலமைப்பு எழுதணும், இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிறது இனி பிரியறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனினும் பாகிஸ்தானின் உருவாக்கத்தை எதிர்பார்த்த ஜின்னாவும் அவரது முஸ்லீம் லீக் கட்சியும் நேரடி நடவடிக்கையினால் என்று விடுத்த அறைகோலில் கிழக்கு வங்காளத்தில் வன்முறை வெடித்து கிளம்பியது. அதாவது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாம் நினச்சிட்டு இருக்கிறது நமக்குன்னு ஒரு பாகிஸ்தான்ற ஒரு செப்பரேட் ஸ்டேட் வேணும், ஆனால் இவங்க அதுக்கான வழியை பார்க்கவே இல்லை. அதனால் இனிமேல் நம்ம நேரடியாக இறங்கி போராடணும் அப்படின்னு சொல்லி தான் டேரக்ட் ஆக்ஷன் டே அப்படிங்கிறத முகமது அலி ஜின்னா அனௌன்ஸ் பண்ணார். இது பார்த்தா பயங்கரமான பிரச்சனையாயிருச்சு. வங்காளத்துலலாம் அங்கங்கே வன்முறை வெடிக்க ஆரம்பிச்சது. கலவர பூமியாக இருந்த நவகாலியிலிருந்து காந்தியடிகள் தமது அமைதி பயணத்தை துவங்கினார். கிட்டத்தட்ட எல்லாம் சுதந்திரம், அப்புறம் ஒரு வழியாக சுதந்திரம்லாம் பேச ஆரம்பிச்சாச்சு. காந்தியடிகள் நேரம் சுதந்திரம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அங்கே நவகாலியில் இருந்த பிரச்சனை பெரிய அளவில் இருந்தது. இந்து முஸ்லீம் சொல்லி ஒருத்தர் மாற்றி வெட்டிக்கிறாங்க, கொலை பண்ணிக்கிறாங்க, எக்கச்சக்க வன்முறைகள் நடந்தது அந்த காலகட்டத்தில். சமரச முயற்சியும் வேவல் திட்டமும் அதை நிறைவேற்றும் பொருட்டக்கூடிய சிம்லா மாநாடும் பேச்சுவார்த்தை முடக்கத்தை சரி செய்ய தவறினார். அதாவது வேவல் தான் அப்போது வைஸ்ராய் இருந்தார். அவர் எப்படியாவது இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடலாம், முதல்ல நீங்கள் 2 பேர் இணக்கமாக இருந்தால் தான் இந்தியாவுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துகிறார். ஒன்றும் நடக்கல. சிம்லாவில் நடந்த கான்ஃபரன்ஸ் தான், அதுக்கான பலன் ஒன்றுமே இல்லை. இதே காலகட்டத்தில் என்னாச்சு அப்படின்னா 1946 சமயத்தில் ராயல் இந்தியன் நேவி அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு அடிப்படை வசதிகளே இல்லைன்னு சொல்லி இந்திய கப்பல் துறை அங்கே பயங்கரமான போர் ப்ரொட்டஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க கப்பலில். இதை பார்த்ததும் நம்ம இங்கே சுதந்திரத்துக்கு போராடிட்டு இருக்கோம், இவங்க இன்னொரு பக்கம் ப்ரொட்டஸ்ட்டை கொண்டு போனதுமே நம்ம ஆட்களுக்கு பயங்கர பிரச்சனையாயிடுச்சு. ஒருவேளை இந்த பிரச்சனை திசை திருப்பிடக்கூடாது, ஏன்னா சுதந்திரம் நெருங்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வல்லபாய் பட்டேல் இவங்கெல்லாம் சொல்லி தான் அந்த பிரச்சனையை ராயல் இந்தியன் நேவி ரிவோல்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணாங்க. இப்போ தான் மவுண்ட் பேட்டன் அப்படிங்கிறவர் வராரு. வந்ததுமே இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற தனித்தனியாக பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணுறாரு. அப்போ பிரிக்கிறதுக்கு யாரை கூப்பிட்டு வர்றாரு அப்படின்னா, அவர் தான் ரெட்க்ளிஃப். அவர் தான் பிரித்து வச்சார். சரி, இப்போ இந்த தனிநபர் சத்தியாகிரகம் இது 1940 நடக்கப்பட்டது. அதாவது காந்தி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவரோட சத்தியாகிரகம் அப்படிங்கிறத ஒவ்வொரு வழியிலையும் கொண்டு போயிட்டே இருக்கார். அப்போ 1940 வரும்போது காந்தி அவரோட நான் வயலன்ஸ் அப்படிங்கிற கொள்கையில் மிக தீவிரமாக இருந்தார். அதனால் என்ன பண்ணுறாரு, இனிமேல் நம்ம கூட்டமாக போகிறது கூட அகிம்சையை மீறுற மாதிரி இருக்குது, அதனால் தனித்தனியாக நம்ம சத்தியாகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தனிநபர் சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒன்று தொடங்குறாரு. முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஆச்சாரிய வினோபாபாய் தான். அவர் தான் ஃபர்ஸ்ட் சத்தியாகிரகி, இண்டிவிஜுவல் சத்தியாகிரகி. நம்ம தமிழ்நாட்டில் TSS ராஜன் அப்படிங்கிறவர். தேர்ந்தெடுக்கப்பட்ட சத்தியாகிரகிகள் தங்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளும் தேதி, நேரம், இடம் போன்ற தகவல்களை மாவட்ட நீதிபதிக்கு தெரிவித்துவிட வரையறுக்கப்பட்டது. பிரிட்டிஷாரின் போர் முயற்சிக்கு மனித சக்தியாகவோ பணமாகவோ உதவி புரிதல் தவறாகும் அப்படின்னு சொல்லி சத்தியாகிரகிகள் முழங்கியிருந்தாங்க. மகாராஷ்டிராவில் பவுனர் ஆசிரமம் இது ரொம்ப முக்கியம். எந்த ஆசிரமம்னு கேட்குறது வாய்ப்பு இருக்குது. பவுனர் ஆசிரமம் இது அக்டோபர் 17, 1940. இது ஆச்சாரிய வினோபாபாய் தான் முதல்ல ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகியாக இருந்தார். அவர் இருந்ததும் பின்ன அவர் ஒரு 3-4 நாள்லேயே திரும்ப அவரையும் கைது பண்ணிட்டாங்க. காந்தியடிகள் 1940 டிசம்பரில் இந்த போராட்டம் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்ததாக அறிவிக்கிறார். இண்டிவிஜுவல் சத்தியாகிரக கைவிட்டார். செகண்ட் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகினா நம்ம ஜவஹர்லால் நேரு. மேற்கொண்டு சில மாற்றங்களும் உட்படுத்தப்பட்ட பின் மீண்டும் ஜனவரி 1941 குழு சத்தியாகிரகமாக உருவெடுத்த போதும் அதை ஆகஸ்ட் 1941
திரும்ப பெறுதவாக அறிவித்தார். திரும்பி 41 சின்னதாக அனௌன்ஸ் பண்ணார், ஆனால் பெரிய அளவில் கொண்டு போகல, திரும்பியும் அதை வித்ட்ரா பண்ணிட்டார். அடுத்து ஆகஸ்ட் 8 1940. அதாவது இப்போ இந்திய தேசிய காங்கிரஸ்ட்டை எப்படியாவது நமக்கு பெர்மிஷன் வாங்கணுங்கிறது யாருக்கு இப்போ ஆசை? பிரிட்டிஷ்க்கு. அப்போ பிரிட்டிஷ்லேருந்து என்ன பண்ணுறாங்க, அப்போ வைஸ்ராய் இருந்தவர் லார்ட் லிண்டன் இவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் உங்களுக்கு எப்படியாவது டொமினியன் ஸ்டேட்டஸ்லாம் தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வார்த்தை காட்டுறாரு. அதுதான் ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லி, ஆகஸ்ட் கொடை. ஆனால் இது ஏதாவது பிரயோஜனம் இருந்ததுன்னா ஒன்றுமே இல்லை. இந்திய உறுப்பினர்களை கொண்ட போர் ஆலோசனை குழுவை உருவாக்குதல், சிறுபான்மையினர் உரிமையை அங்கீகரித்தல், போருக்கு பின் இந்திய மக்கள் தங்களுக்கென்ற ஒரு அரசியல் சாசனத்தை ஏற்ற உள்ள உரிமையை ஏற்று அதற்கு எதிர்காலத்தில் வாய்ப்பளிக்க உறுதியளித்தல் ஆகியவையாகும். ஆனால் இதில் ஒரு பிரயோஜனமே இல்லை. ஏன்னா இதெல்லாம் சும்மா பேச்சுவார்த்தைக்கு தானே தவிர எழுத்துப்பூர்வமாக எதுவுமே வரலை. காங்கிரஸிலிருந்து போஸ் நீக்கப்படுதல். ஆகஸ்ட் கொடை மிக தாமதமாக அறிவிக்கப்பட்டதால் அது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தக்கூட காங்கிரஸுக்கு நேரமில்லை. இக்காலகட்டத்தில் காங்கிரஸும் தனது ஆதரவாளர் பின்புலத்தை வெகுவாக இழந்திருந்தது. அதன் உறுப்பினர் எண்ணிக்கை 1938-39 4.5 மில்லியன் என்ற நிலையிலிருந்து 40-41 1.4 மில்லியன் என்ற அளவுக்கு சரிந்திருந்தது. காரணம், முக்கியமான ஒரு தலைவர் நேதாஜி காங்கிரஸை விட்டு வெளியே போனதுமே இவ்வளவு பெரிய கூட்டம் காங்கிரஸை விட்டு வெளியில் போயிடுச்சு. காங்கிரஸுக்குள் சுபாஷ் சந்திர போஸ் ஓரங்கட்டப்பட்டதால் அமைப்பின் முக்கிய மேல்மட்ட தலைவர்கள் அவரோட ஒத்துழைக்க மறுத்தனர். அந்த அளவுக்கு நேதாஜிக்கு மிகப்பெரிய படைபலம் இருந்திருக்கு. ஆனால் அதனால் கல்கத்தாவில் கூடிய அனைத்து இந்திய காங்கிரஸ் கூட்டத்தில் போஸ் பதவி துறப்பு செய்யவே ராஜேந்திர பிரசாத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுவும் ரொம்ப முக்கியம். 1939 நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸ்க்கு பிரசிடென்ட்டாக இருந்த நேதாஜி அவர் போனதுக்கப்புறம் அந்த இடத்துல யார் இருந்தா அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் தான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். இது ரொம்ப முக்கியம். போஸ் காங்கிரஸ்குள் செயலாற்ற விரும்பி ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை உருவாக்கினாலும் ஆகஸ்ட் 1930 இவர் காங்கிரஸ் அனைத்து பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இனிமேல் காங்கிரஸுக்கும் நேதாஜிக்கு எந்த தொடர்பு இல்லைன்னு சொல்லி எங்கள் மகாத்மா காந்தி அனௌன்ஸ் பண்ணிட்டார். அப்புறம் தான் ரவீந்திரநாத் அவரில் எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தார். ஒருபோது இந்த முடிவு மட்டும் எடுத்துறாங்க, நேதாஜி நம்மளோட காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ தான் காந்தி அவருக்கு ரிப்ளை பண்ணியிருந்தார், நீங்கள் உண்மையிலேயே இந்த தேசத்தை நேசிக்கிறதா இருந்தால் நீங்கள் நேதாஜிட்ட சொல்லுங்கள், காங்கிரஸோட வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி காந்தி ரவீந்திரநாத் தாகூர்கிட்ட சொல்லியிருந்தார். அப்புறம் லாகூர் தீர்மானம். ஒரு பக்கம் டொமினியன் அந்த ஸ்தாரம்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் டேட் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்குது. இதே சமயத்தில் இன்னொரு பக்கம் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்குன்னு தனி நாடு வேணுன்ற கோரிக்கை. அதுவும் 1930 காலகட்டத்திலேருந்தே ஈஸ்டர்ன் அப்புறம் நார்த் வெஸ்டர்ன் ரீஜியனில் இந்த பிரச்சனையெல்லாம் போயிட்டுருக்கு. இது 1940 மார்ச் 23 லாகூரில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. என்ன, பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு செப்பரேட் ஸ்டேட் வேணும் அப்படிங்கிறது. இது இன்னொரு பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. இதை முஸ்லீம் லீக் கட்சியும் அதனோட ஆதரவாளர்கள்லாம் பயங்கரமாக இதை முன்னெடுத்து கொண்டு போயிட்டுருக்காங்க. பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு செப்பரேட் ஸ்டேட் வேணும். இந்த தீர்மானத்தின் மூலம் பிரிட்டிஷார் போர் நடவடிக்கைகளில் காங்கிரஸின் ஆதரவை வேண்டிய போதும் அவர்களோட பேச்சுவார்த்தையை நிராகரிக்க ஒரு தெம்பை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த காலகட்டத்தில் இப்போது முஸ்லீம் லீக் வேறு ஒரு பக்கம் செப்பரேட் ஸ்டேட் வேணும் போராடிட்டு இருக்காங்க. பிரிட்டிஷ் காங்கிரஸை பெரிய அளவில் மதிக்கவும் இல்லை. இப்போ கிட்டத்தட்ட காங்கிரஸோட பவர் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருந்தது. இப்போது ஏன்னா 2ஆம் உலகப் போர் நேச நாடுகள் அச்சு நாடுகள்னு 2ஆக பிரிஞ்சிருக்காங்க. போஸ் ஒருவர் மட்டுமே நேச நாடுகளோடு ஒத்துழையாமல் அச்சு நாடுகளை ஆதரித்தார். பாக்கி எல்லாருமே நேச நாடுகளை தான் ஆதரிச்சிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் 1940 நடந்த முக்கியமான பிரச்சனைகள். இது போக ஜப்பான் தென்கிழக்கு ஆசிய பகுதியில் முன்னேறி வந்ததும் பிரிட்டிஷ் படைகளின் வீழ்ச்சியும் நிலைமை பெரிதும் மாற்றின. ஜப்பான்றது ஒரு சின்ன நாடு, அதனால் என்ன பண்ண முடியும், எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்தில் ஜப்பான் ஏறி அடிச்சிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் ஒரு பிரச்சனையை பண்ணதுக்கப்புறம் தான் இந்த போர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பிரச்சனைக்கு வந்தது. விடுதலைக்கு ஒப்புதல் வழங்காமலே போர் முயற்சி இந்தியர்களின் ஒத்துழைப்பை பெற வேண்டிய அவசரமான சூழல் உதித்தது. அதனால தான் என்ன பண்ணாங்க, கிரிப்ஸ் மிஷன் அப்படிங்கிற ஒன்று அனுப்பியிருந்தாங்க. யார், வின்ஸ்டன் சர்ச்சில் தான் ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸை காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அனுப்பினார். ஆனால் ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸோட தலைமையில் வந்த குழு ஒரு பிரயோஜனம் இல்லை, பேச்சுவார்த்தை தோல்வியில் தான் முடிஞ்சது. கிரிப்ஸு குழு நேச நாடுகளுக்கு 1941 ஆண்டு மிக மோசமானதாக விளங்கியது. ஏன்னா போரோட தொடக்கம் தானே, 39 தொடங்கியிருக்கு, 41 அவங்களுக்கு பெரிய அளவில் ப்ராஃபிட் எதுவும் இல்லை, அதாவது நிறைய நஷ்டம் தான் நடந்திருக்கு. ஃப்ரான்ஸு, போலந்து, பெல்ஜியம், நார்வே அண்ட் ஹோலந்து எல்லாமே ஜெர்மனிகிட்ட வீழ்ந்துருச்சு. ஜெர்மனி யார், நம்ம ஹிட்லர். கிரேட் பிரிட்டன் வாஸ் ஃபேஸிங் டிஸ்ட்ரக்ஷன் அஸ் வெல். பிரிட்டனுக்கும் பயங்கரமான ஒரு பின்னடைவாக தான் இருக்குது. அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, ஜப்பான் படை நடத்துனது தான் பயங்கரம். சின்ன நாடு, ஆனால் எல்லாரோட கண்ணிலையும் விரல் விட்டு ஆடிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பேர்ல் ஹார்பர் அப்படிங்கிற ஒன்று அமெரிக்க துறைமுகம், அதை போய் தாக்கிட்டாங்க ஜப்பான். அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. அமெரிக்க அதிபரான ரூஸ்வெல்ட்டும் சீன குடியரசுத் தலைவரான ஷியாங்கே ஷேக்கும் ஜப்பானின் அதிரடி போக்கை நிறுத்த முனைந்தனர். 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க, இனி இந்த ஜப்பானை எப்படியாவது துவம்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு தான் அமெரிக்கா அங்கேருந்து முடிவு பண்ணதான் அந்த 2 முக்கியமான வெடிகுண்டை போட்டு ஜப்பானையை தகர்த்திட்டாங்க. ஹிரோஷிமா நாகசாகி அப்படிங்கிற இடத்த. ஜப்பானிய படைகள் 1941
1941 முடிவில் பிலிப்பைன்ஸ், இந்தோசீனா, இந்தோனேஷியா, மலேசியா, பர்மா போன்ற பகுதிகளை மண்டியிட வைத்து இந்தியாவின் வடகிழக்கு எல்லை வழியாக நுழைய தயாராயின. அந்த அளவுக்கு ஜப்பானோட ஃபோர்ஸ் பயங்கரமாக இருந்தது. கிட்டத்தட்ட பிரிட்டிஷே ஒரு நிமிஷம் பயந்துட்டு இருந்தாங்க, அந்த அளவுக்கு ஜப்பான் ஃபோர்ஸ் இருந்தது. பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தின் இந்திய வீரர்கள் ஜப்பானிய படைகளின் தயவில் விடப்பட்டனர். ஏன்னா இங்கே பிரிட்டிஷ்லேருந்து ஒரு காலகட்டத்தில் போருக்கு போனவங்க தோற்றதுனால அது எல்லாமே ஜப்பான்கிட்ட இருக்குது. இந்தியன் ஆர்மியை கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆர்மி அவங்க கையில் இருக்குது. பின்னர் உருவான இந்திய தேசிய இராணுவம் இந்நிலையில் இருந்தே கட்டி எழுப்பப்பட்டது. அந்த இராணுவத்தில் இருந்த சோல்ஜர்ஸை வச்சு தான் இந்தியன் நேஷனல் ஆர்மின்ற ஒன்று உருவானது. அதுதான் நேதாஜி தலைமையில் இங்கே இந்தியாவுக்கு வந்து ஆங்கிலேயர்களை எதிர்க்கணும்னு வந்த ஒரு அமைப்பும் அதுதான். சர்ச்சில் கல்கத்தாவும் மദ്രാஸும் ஜப்பானியர் பிடியில் விழக்கூடும் என்று அஞ்சினார். ஒருவேளை கல்கட்டா மദ്രാஸ் எல்லாம் ஜப்பான் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா இன்னும் மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா பிரிட்டனே விழுந்து போகும் இல்லையா. அதனால் அமெரிக்கன் பிரசிடென்ட் சர்ச்சிலுக்கு பயங்கரமான ஒரு மன கஷ்டம், இப்படி நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு வழியாக ஜப்பானை முடிக்கணும்னு தான் எல்லா நாடுகளும் முடிவில் இறங்கியிருந்தாங்க. இந்த சூழலில் தான் 1941 கூடிய காங்கிரஸ் செயற்குழு போருக்கு பின் விடுதலையும் உடனடியாக முக்கிய பிரிவுகளில் அதிகார பகிர்வை உறுதியளிக்க பிரிட்டிஷ் அரசு முன்வந்தால் தங்கள் ஒத்துழைப்பு நல்க தயார் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது. எங்களுக்கு நீங்கள் எல்லாம் செஞ்சு தரேன்னு சொல்லதாக இருந்தால் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னாங்க. ஆனால் கிரிப்ஸ் மிஷன் இங்கே 1942 வந்தது இல்லையா, அது எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் பெரிய அளவில் கொடுக்கல. அதனால தான் கிரிப்ஸ் மிஷன் அப்படிங்கிறது ஒரு போஸ்டேட்டட் செக்குன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. கிரிப்ஸின் முன்மொழிவு கிரிப்ஸ் டொமினியன் அந்தஸ்தை போருக்கு பின் அரசியல் சாசன வரைவுக்குழுவை உருவாக்குவதையும் ஆதரித்தார். போருக்கு பின் அப்படிங்கிறது அது நடக்காம கூட போகலாம் இல்லையா. அரசியல் சாசன வரைவுக்குழு மகாசன சபையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை கொண்டும் சுதேச அரசர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளில் இருந்து நியமிக்கப்பட்டவர்களை கொண்டும் ஏற்படுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. மேலும் அதில் பாகிஸ்தான் பற்றியும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஏதாவது ஒரு மாகாணத்திற்கு புதிய அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொள்ள தயக்கம் இருந்தால் அம்மாகாணம் தனது எதிர்காலத்தை நிர்ணயிக்க பிரிட்டிஷ் அரசோடு தனிப்பட்ட ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு உரிமை இருப்பதாக கிரிப்ஸ் முன்மொழிந்தது. இவ்வரைவு பழைய வரைவுகளிலிருந்து எந்த மாற்றத்தையும் உள்ளடக்கியதாக யாருக்கும் தெரியவில்லை. இது பற்றி பின்னர் நேரு குறிப்பிடுகையில், நான் முதன்முறையாக இவ்வரைவை வாசித்த போது கடுமையான மன அழுத்தத்திற்கு உட்பட்டேன் அப்படிங்கிறாரு நம்ம நேரு. எந்த விதமான மாற்றமும் இல்லை. அந்த காலகட்டத்தில் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறது ஒன்று தான், நாங்கள் உங்களுக்கு சீக்கிரமே டொமினியன் அந்தஸ்து தரோம். அதுக்கு ஏதாவது ஸ்டெப் இருக்கா? ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்தில் இதை சொல்லி தான் நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்க பயங்கரமான கஷ்டத்தில் இருந்தாங்க. அப்போ தான் கிரிப்ஸ் முன்மொழிவு நிராகரிக்கும். இவன் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல, அதுவும் இது ரொம்ப சின்னது, ரொம்ப டூ லிட்டில் டூ லேட் அப்படின்னு சொல்லி நம்ம இந்திய தேசிய காங்கிரஸில் உள்ள மக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால் இது ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இதை பேச்சுவார்த்தை தோல்வியில் தான் முடிஞ்சது. முத்து துறைமுகம் தாக்கப்பட்ட வேளையில் காங்கிரஸ் முன்னிருந்த சவால்கள். துவக்கத்திலிருந்தே இந்திய தேசிய இயக்கத்தையும் குறிப்பாக காந்தியடிகளையும் சர்ச்சில் வெறுப்புடனே அணுகி வந்தார். போரில் இந்தியர்களின் ஒத்துழைப்பு தேவை என்ற போதும் அவர்தம் போக்கில் மாற்றம் ஏற்படவில்லை என்ற சூழலில் அமெரிக்காவும் சீனாவும் கரும் நெருக்கடி கொடுத்தன. ஏன்னா இவ்வளோ பெரிய மக்கள் தொகை இருக்குது, நீங்கள் பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க, இவங்களை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட போருக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பிரிட்டனுக்கு பயங்கரமான அழுத்தம் கொடுக்குறாங்க. இப்போ பிரிட்டன் யாருக்கு அழுத்தம் கொடுக்கணும்? இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு அழுத்தம் கொடுக்கணும். இந்திய தேசிய காங்கிரஸுக்கு அழுத்தம் கொடுத்தாலும் என்ன நடக்க போகுது? இவங்களுக்கு ஏதாவது ஆஃபர் கொடுத்தா தான் உண்டு. ஆஃபரை உடனே நடைமுறைப்படுத்தணும். அப்போ ரெண்டுமே வாய்ப்பில்லாத சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருந்தது அந்த காலகட்டம். ஒருபுறம் விடுதலைக்கான எந்த உறுதியும் கொடுக்காமல் காலனி அரசு இழுத்தடித்தது என்றால், மறுபுறம் சுபாஷ் சந்திர போஸ் அச்சு நாடுகள் என கைகோர்த்து சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல நெருக்கடி கொடுத்தார். அங்கே இன்னொரு பக்கம் சுபாஷ் சந்திர போஸ் அங்கேருந்து ஒரு ஆர்மியோட வந்துட்டு இருக்கார். பிரச்சனை பல விதமாக நடந்துட்டு இருக்குது. 1942 காலகட்டத்தில் ஜெர்மனியிலிருந்து மார்ச் 1942 ஆசாத் ஹிந்த் ரேடியோவிலேருந்து முதல்ல நம்ம நேதாஜி பேசுகிறார். இந்தியா என்ற ஒரு தேசம் விரைவில் சுதந்திரம் அடையும் அப்படின்னு சொல்லி. இந்த பின்புலத்தில் காந்தியடிகள் என்ன பண்ணுறாரு? வெள்ளையனி வெளியேறு அப்படிங்கிற இயக்கத்தையும் தொடங்குறாரு மே 1942. இது காங்கிரஸோட அடுத்த கட்ட முடிவு. இனிமே அப்போ தான் சொன்னார் காந்தி, டூ ஆர் டை என்ற அளவுக்கு முடிவு பண்ணிடுவோம், இனிமேல் நம்ம பொறுத்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டூ ஆர் டை அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வந்ததுமே ராஜாஜிக்கு நேருகளாக இதில் பெரிய அளவில் இல்லை. இவ்வளோ நாள் நம்ம பொறுமையாக இருந்து இப்போ பிடிச்சிட்டு டூ ஆர் டைன்னு போகிறோம், அதையும் காங்கிரஸ் அவன் தரேன், அதாவது பிரிட்டிஷ்காரன் நமக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் தரேன்றான், இப்போ பிடிச்சிட்டு நாமே அவனை எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் தயக்கம் காட்டுறாங்க. இன்னொன்று ராஜாஜிக்கும் காந்திக்குமே சில கருத்து வேறுபாடுகள்லாம் இடைப்பட்ட காலகட்டத்திலே உருவாயிடுச்சு. இந்த காலகட்டம் போராட்டம் பயங்கரமாக போயிட்டுருக்கு இல்லையா. அப்போ இங்கே விலைவாசி அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது, உணவு தட்டுப்பாடு பெரிய அளவில் இருந்துகிட்ருக்கு. அடுத்து வரக்கூடிய காங்கிரஸ் வர்தா கூட்டம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. மறக்காமல் ரெகுலராக டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. தேங்க்யூ.